ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்எம் மொபைல் சர்வீஸ் திருமயம். இன்றைக்கி வந்து நோக்கியா 3.4 இந்த மொபைல் வந்து நெட்வொர்க் கம்ப்ளைண்ட்டு. நெட்வொர்க் கம்ப்ளைண்ட்டு ரெண்டு சாஃப்ட்வேரில் வந்து நம்ம ரெண்டு செக்அப் பண்ணணும். ஒன்று வந்து ஐஎம்ஐ டீட்டெயில்ஸ் செக் பண்ணணும். ஃபோனோட ஐஎம்ஐ வந்து ஓகே ஷோ ஆகுது. அடுத்து வந்து செட்டிங்ஸில் போயிட்டு அபவுட்டில் போயிட்டு ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் வந்து டச் பண்ணால் பேஸ்மெண்ட் வெர்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து இந்த மாதிரி கோட் நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பேஸ்மெண்ட் வெர்ஷன் கரெக்டாக இருக்குது. இந்த பேஸ்மெண்ட் வெர்ஷனில் வந்து அன்னவுன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து போர்டில் தான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ நம்ம வந்து நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்ததில் இந்த நெட்வொர்க் ஐசி தான் கம்ப்ளைண்ட்டு. இந்த நெட்வொர்க் ஐசி வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த நெட்வொர்க் ஐசியை வந்து எடுத்துகிட்டு புது ஐசி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபோனில் வந்து சிக்னல் வந்து கிடைக்கும். நம்ம நார்மலாக நெட்டு யூஸ் பண்ணுறதுக்கு கால் பண்ணுறதுக்குலாம் யூஸ் ஆகும். இல்லை அப்படின்னா அது வந்து யூசேஜ் ஆகாது. இப்போ நம்ம வந்து ஐசியை வந்து எடுத்துகிட்டு வேறு ஐசியை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஐசி வந்து போர்டுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ண ஐசி இந்த ஐசி தான். இந்த ஐசி தான் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இந்த ஐசியை வந்து நம்ம வந்து ஒரு சைடு வச்சுட்டு போர்டை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுவோம். இப்போ வந்து போர்டு வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து புது ஐசி வந்து இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். புது ஐசி வந்து இந்த இருக்குது. இந்த ஐசி தான் புது ஐசி. ஃபால்ட்டான ஐசி வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ புது ஐசி வந்து இப்போ நம்ம வந்து ரீபிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் நியூ ஐசி வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஓல்டு ஐசி. இந்த ஐசி வந்து தான் இருக்குது. நியூ ஐசி வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம மொபைல் லைட்டாக ஹீட் வந்து குறைஞ்சோன்னே போர்டை வந்து நம்ம வந்து வச்சு ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம சிம்மை போட்டு செக் பண்ணிட்டோம். செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஜியோ 4G அப்படின்னா நம்ம வந்து சிம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து அந்த ஐசி மாற்றினால தான் இப்போ வந்து மொபைல் வந்து ரெடியாக இருக்குது. இதே மட்டும் உங்களோட ஃபோனில் வந்து நெட்வொர்க் கம்ப்ளைண்ட்டு, இல்லை சிபியூவில் எதுவும் கம்ப்ளைண்ட்டு, பவர் ஐசி கம்ப்ளைண்ட்டு, மொபைலில் டேட்டா இம்பார்ட்டன்ட் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் நம்மக்கிட்ட கையோடு ரெடி பண்ணி வாங்கிட்டு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.